வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். இன்னைக்கு நம்ம பைப்பன் சீசன்ல அடுத்த கணக்கை பார்க்கலாம். ஸோ பைப் ஏ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பைப் ஏ கேன் ஃபில் எ டேங்க் இன் எக்ஸ் ஹவர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு. செகண்ட், பைப் பி கேன் எம்டி இட் ஐ முடிச்சு போச்சு இட் இன் 15 hours. செகண்ட் ஸ்டேட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இஃப் போத் த பைப்ஸ் ஆர் ஓப்பன் டுகெதர் then the tank will be filled in 7 hours and 30 minutes. இங்க தான் சென்டென்ஸ் முடியுது. ஸோ இது தேர்ட் சென்டென்ஸ். ஃபோர்த் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம சென்டென்ஸ் வைஸ் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இப்போ சம்ம எப்படி போட போறோம்னா, கவனிங்க, பைப் ஏ கேன் ஃபில். இங்க நல்லா பாருங்க, ஃபில்னா நம்மனா அந்த பைப்புக்கு ஃபில் பண்ற பைப்பு, நிரப்புற பைப்பு, ஃபில் பண்றது. ஏ டேங்க், ஏ டேங்க்னா என்ன அர்த்தம்? முழு வேலை செய்கிறது அல்லது முழு டேங்க வேலை செய்யுது. எவ்வளவு? எக்ஸ் ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஓவர். செகண்ட் சென்டென்ஸ், பைப் பி கேன் எம்டி. பி என்ன பண்ணுது? எம்டி. எம்டினா என்ன அர்த்தம்? மைனஸ் பண்ணுவோம். இட், இட்னா அதே வேலை, அதே வேலை. இட்னா அதே வேலைய எவ்வளவு மணி நேரம்? 15 hours. If both the pipes are open together, together னா ரெண்டும் இணைந்து, அப்போ A plus B. ஆனா A வந்து நிரப்புற பைப்பு, B வந்து எம்டி பண்ற பைப். So A B together fill the tank. The tank னா என்ன அர்த்தம்? அதே முழு வேலைய. The tank will be filled in 7 hours 30 minutes. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 7 hours 30 minutes. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஹவர்ஸ் தான் வேணும், மினிட்ஸ்லாம் வேணும். அப்போ 7.5 hours போடலாமா? 30 minutesனா half an hour, 7.5 hours. இதை நம்ம இது பின்னம், ஐ மீன் ஃபிராக்ஷன் எழுதினா 7 14 15/2 அப்படி எழுதலாம் இல்லையா? 7 hours 30 minutes 15 15/2 எழுதலாம். ஸோ இங்க இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அவங்க கேட்கறது இந்த எக்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம இந்த சம் எப்படி போட போறோம்? இது வந்து கொஸ்டினை தான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி போடணும்னா, இங்க எக்ஸ் இருக்கிறத விட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பர் உள்ளதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். ஓகே. ஸோ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், எல்சிஎம் எடுக்கும்போது வகுத்தல்ல ஃபிராக்ஷன் இருந்தா இதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. வெறும் நம்ம நியூமரேட்டரை தான் கன்சிடர் பண்ணோம். இதுவும் நியூமரேட்டர், இதுல நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிடையாது. சோ 15 15க்கு எல்சியம் 15 தான். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஹவர்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் தெரியும் இல்லையா? சோ ஹவர்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல். இப்போ 15/15 போட்டா என்ன வரும்? நமக்கு 1 வரும் இல்லையா? 15/15 போட்டா, ஏன்னா இந்த பக்கம் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க வந்து 15/15/2. நல்லா புரிஞ்சுக்கங்க, 15/15/2. அப்ப அந்த 2 வந்து மேல போயிடும், 15 15 கேன்சல் ஆயிடும். சோ இன்டு 2 வந்துடும். 15 15 கேன்சல், கடைசியில் என்ன வரும்? நமக்கு 2 கிடைக்கும். நல்லா கவனிங்க, எல்சிஎம் எடுக்கும் போது தான் நியூமரேட்டரை வந்து கன்சிடர் பண்ணும். ஆனா நம்ம இங்க எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது இந்த டோட்டல் ஒர்க் அல்லது எல்சிஎம் என்ன பண்ணோம்? எல்சிஎம் டிவைடட் பை இந்த இது மொத்தத்தையும் வகுத்துக்கணும். புரியுதுங்களா? வகுக்கும் போது நமக்கு 2 எஃபிஷியன்சி கிடைக்கும். இங்க நல்லா கவனிங்க, இதுல வந்து இங்க ஒன்னுன்றது, இங்க ஒன்னுன்ற இல்லையா, அது வந்து மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. அப்போ இங்க -1. அப்போ எதுக்கு -1? பிக்கு வந்து -1. ஏக்கு A plus B, இது மொத்தத்துக்கு எவ்வளவு? நல்லா புரிஞ்சுங்க, இது மொத்தத்துக்கு தான் எஃபிஷியன்சி 2. இது மொத்தத்துக்கு எஃபிஷியன்சி 2. இப்போ பிக்கு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? -1 கண்டுபிடிச்சோம். இங்கே போட்டுக்கலாம் -1. பிக்கு -1, அப்போ -1 போட்டாச்சு. அப்போ இது கூட என்ன பண்ணா நம்மளுக்கு 2 ஆன்சர் வரும், 2 ஆன்சர் வரும். இப்போ இங்க என்ன ஃபில்அப் பண்ணா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 2 வரணும் இல்லையா? 2 வரணும். மொத்தத்துக்கு 2 தானே, இந்த 2ன்றது இந்த மொத்தத்துக்கு. ஸோ 2 வருது. ஆனா நம்மளுக்கு பிக்கு எஃபிஷியன்சி -1 வந்துச்சு. அப்போ இங்க 3 போட்டா தானே நம்மளுக்கு 2 வரும். ஸோ நம்மளுக்கு இங்க 3 போட்டா தான் 3 - 1 2ன்னு வரும் இல்லையா? அப்போ இந்த 3 வந்து ஏக்குள்ள தானே, அப்ப ஏக்கு 3 போட்டுக்கலாமா? அப்ப ஏக்கு 3ன்றது எஃபிஷியன்சி தானே, அப்ப இங்கேயும் நம்ம 3 போட்டுக்கலாமா? இன்டு போட்டு இந்த 3 இங்க போட்டுக்கலாமா இல்லையா? இந்த இன்டு நம்ம போடுறோம். இங்க +3 தான், நம்ம வெறும் 3 போட்டாலே +3 தான் அர்த்தம்.
இல்லையா, ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, இது என்னது, முழு வேலை. முழு வேலைக்கு எவ்வளவு நம்ம இது யூனிட்ஸ் 15 யூனிட்ஸ். இங்க என்ன கேக்குறாங்க, அதே முழு வேலை. அப்ப இங்க என்ன வரும், 15. புரிஞ்சுச்சா? நம்ம எப்படி ஃபில்அப் பண்றோம்னு தெரியுதா? ஸோ 15 வந்துச்சு. அப்போ இங்க அவங்க கேட்கறது வந்து இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் தான் கேட்கறாங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் தனியா எழுதலாம், எக்ஸ் இன்டூ 3 ஈக்குவல் டு 15. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 15/3 நம்ம கட் பண்ணோம்னா எவ்வளவு வரும், 5. ஸோ 5 hours இஸ் யுவர் ஆன்சர். நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னது, 5. ஓகேவா, வெரி சிம்பிள். ஸோ இங்க நம்ம கொடுத்ததை நம்ம பிளாக் கலர்ல எழுதிருக்கேன், சொல்யூஷனை வந்து நான் ப்ளூ கலர்ல எழுதிருக்கேன். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. இதுல வந்து நம்ம எல்சி எடுக்கும் போது நம்ம இதையும் எடுக்கலன்னா, இது எக்ஸ்ன்றது தெரியாத வேல்யூ, நம்ம எப்படி எல்சி எடுக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் எல்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கதான் நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்கணும். இதை வந்து டிவைட் பண்ணி நீங்க மெண்டல் ஒர்க்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். இந்த மாதிரி சம்பளம் நம்ம போட்டுருவோம். ஸோ மொத்தத்துக்கு எல்சி எடுக்கும் போது நியூமரேட்டர் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் 15 டிவைடட் பை 15/2 போட்டோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், எஃபிஷியன்சி கிடைக்கும். புரியுதா? இது தனியா. சோ அப்போ நம்மளுக்கு 2ன்றது வரும். 2ன்றது என்னதுக்கு, இது மொத்தத்துக்கு 2. ஏக்கு தனியா 2 இல்ல, பிக்கு தனியா 2 இல்ல, மொத்தத்துக்கு 2. இப்ப இங்க வந்து என்னது, ஏக்கு நம்ம மைனஸ் போட்டுக்கோம் இல்லையா. அப்போ இதுக்கு வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சது வந்து வேல்யூ வந்து 1 இருந்தா நம்ம மைனஸ் தான் போடணும். அப்போ அந்த மைனஸ் தான் பிக்கு. அப்போ பிக்கு நேரா என்னது, -1 போட்டுக்கலாம். மொத்தத்துக்கு 2, இது -1. அப்ப இங்க என்ன போட்டா நம்மளுக்கு 2 வரும் ஆன்சரு. 3 போட்டாதான் 3 - 1 2ன்னு வரும் இல்லையா. அப்ப அந்த 2ன்றது வந்து நம்மளுக்கு இது, இப்ப அந்த 3ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. அந்த 3 எடுத்து ஏக்கு நேரா, ஏக்குள்ள தானே அது, ஏக்கு நேரா கண்டுபிடிச்சிட்டு ஏக்கு நேரா சப்ஸ்டிட் பண்ணிட்டு அந்த ஏக்குள்ள தான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி நம்ம இங்கேயும் போடுவோம், இங்கேயும் போடுவோம். சோ இங்க எஃபிஷியன்சியா இங்க சார் நீங்க +2 +3 போட்டுட்டு இங்க +3 போடலையே அப்படின்னு கிடையாது. இந்த பிளஸ்ன்றது வந்து இது வந்து நிரப்புறதுன்ற மீனிங். ஆனா இங்க நம்ம ஃபார்முலா என்ன சொல்லுது, இன்டூ, இங்க 3 போட்டாலே +3 தான் அர்த்தம் இல்லையா. சோ அதனால இங்க போட்டோம். இப்போ அவங்க கேட்கறது எக்ஸ்ன்றதுனால இந்த ஈக்குவேஷனை தனியா எடுத்து எழுதி அதுல இருந்து எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, சோ இதை நம்ம தமிழ்ல எப்படி பார்க்கலாம், ஏ குழாய் எக்ஸ் மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். அப்போ ஸ்டேட்மெண்ட், வாக்கியம். பி குழாய் அதை 15 மணி நேரத்தில் காலி செய்துவிடும். அப்போ இரண்டாவது வாக்கியம். மூணாவது, 2 குழாய்களையும் ஒன்றாக திறந்தால் 7 மணி 30 நிமிடங்கள் தொட்டியை நிரப்பிவிடும் எனில் எக்ஸை கண்டுபிடி. இது தொட்டியை நிரப்பிவிடும் எனில் எக்ஸை கண்டுபிடி. அப்போ 4 வாக்கியமா நம்ம பிரிச்சுக்கிறோம். சோ இப்ப அதே தான் நம்ம இங்க போட போறோம். ஏ குழாய் என்ன குழாய், மணி நேரத்தில் ஒரு தொட்டி என்ன பண்ணுது, நிரப்ப முடியும். நிரப்பனா என்ன, பிளஸ் பண்ணுது, தண்ணிய சேர்க்குது, அதனால இந்த பிளஸ். என்ன தொட்டி, பாதி தொட்டியா, ஒரு முழு தொட்டி. அப்போ முழு வேலை, ஃபுல் ஒர்க். எவ்வளவு நேரத்துல பண்ணுது, எக்ஸ் தெரியாது, எக்ஸ் மணி நேரம், நேரத்து ஹவர்ஸ்னே போடலாம். ஆமா, ஹவர்ஸ்ன்றதே போடலாம். நெக்ஸ்ட் வந்து பி குழாய் வந்து என்ன பண்ணுது, அதை என்னன்னு அர்த்தம், என்ன அதை என்னன்னா அதே தொட்டியே அர்த்தம். அதே ஒரு முழு வேலையை, முழு தொட்டியை, முழு வேலைனா முழு தொட்டி, நம்ம மென்னன் ஒர்க்ல யூஸ் பண்ண டேர்ம்ஸை யூஸ் பண்றோம். 15 மணி நேரம். இப்போ 15 மணி நேரத்தில் காலி செய்துவிடும். நல்லா புரிஞ்சுக்க, காலினா மைனஸ், காலி செய்து, பிளஸ் இல்ல மைனஸ் செய்துவிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், 2 குழாய்களையும் ஒன்றாக திறந்தா, ஒன்றாக என்னன்னா ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும், ரெண்டையும் ஒன்னா போட்டா அப்படின்னா ஏ பிளஸ் பி. ஆனா ஏ வந்து நிரப்புற குழாய், இது வந்து வெளியேற்ற குழாய், காலி செய்யற குழாய். இரண்டும் வந்து 7 ஒன்றாக திறந்தால், ரெண்டுத்தையும் ஒன்றாக 7 மணி 30 நிமிடங்களில் தொட்டியை என்ன பண்ணுது, நிரப்பிவிடும். சோ அதை தொட்டி என்ன, அதே தொட்டி தான். தொட்டினா முழு வேலை, முழு வேலையை எவ்வளவு நேரம், 7 மணி 30 நிமிடம். 7 மணி 30 நிமிடம் அப்படின்னா என்ன அர்த்தம், 7:30 மணி. 7:30 மணியை நம்ம எப்படி எழுதலாம், இது கலப்பு பின்னத்துல இருக்கு, நம்ம வந்து பின்னமா எழுதணும்னா 7 2 14 15/2 மணி நேரம் அல்லது ஹவர்ஸ். நம்ம இங்கிலீஷ்ல தான் எழுதிருக்கோம் ஹவர்ஸ். அப்போ இங்க நம்ம என்ன எழுதலாம், இந்த 7 மணி 30 நிமிடம், 7 மணி 30 நிமிடத்தை என்ன எழுதலாம், 15/2 ஹவர்ஸ் எழுதலாம் அல்லது மணி நேரம் அப்படின்னு நம்ம இங்க எழுதிக்கலாம்.
இப்போ வந்து அடுத்த கேள்வி, எக்ஸை கண்டுபிடி. அவ்வளவுதான், ரவுண்ட் பண்ணிக்கணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இங்க 3 இருக்கு, இதுல வந்து தெரியாத ஒன்று இருக்கு எக்ஸ். இது 2 தான் தெரிஞ்ச நம்பர். ரெண்டுமே நம்ம எல்சிஎம் எப்ப எடுக்கணும்? ரெண்டுமே ஈக்குவல் ஒர்க், ஃபுல் ஒர்க் இருக்கிற நம்பருக்கு தான் எடுக்கணும். இங்கேயும் ஈக்குவல் ஒர்க் தான் சார், ஆனா தெரியாத நம்பர், அதுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்க முடியும்? அப்ப தெரிஞ்ச நம்பர் ரெண்டுத்துக்கும் நம்ம மீசிமா இது ரெண்டுத்துக்கும் எடுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம மென் ஒர்க்ல மீசிமா எடுக்கும் போது இங்க சார் இங்க பின்னமா இருக்க, எப்படி எடுக்கிறது மீசிமானா? நீங்க கீழே இருக்க வகுத்தல்ல இருக்க நம்பரை மறந்துடுங்க. எப்போ எல்சிஎம் எடுக்கும் போது ரெண்டும் ஒரே நம்பரா இருந்தா எல்சிஎம் அதே நம்பர் தான். கீழே இருக்க நம்பரை மறந்துட்டோம். இப்போதைக்கு எல்சிஎம் எடுக்கும் போது மட்டும் மறந்துட்டு, இப்போ 15 தான் என்னது மீசிமா அல்லது எல்சிஎம். மீசிமா மட்டும் இல்ல, இதுதான் டோட்டல் ஒர்க் இன் யூனிட்ஸ். இத்தனை யூனிட்ஸ்ல ஒர்க் இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு நமக்கு தெரியும், ஹவர்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் இல்லையா? ஹவர்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் நம்மளுக்கு ஃபார்முலா. இப்போ இங்க நம்மளுக்கு வந்து இன்டு இந்த எஃபிஷியன்சி வேணும் இல்லையா? இது ரெண்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ 15/15 எவ்வளோ? 1. 15 வெறும் 15 இல்ல, நல்லா புரிஞ்சுங்க, 15/15/2. அப்ப என்ன கிடைக்கும்? நம்ம 15/15, இந்த 2 மேல போயிடும். அப்போ 15/15 கிடைச்சுனா நம்மளுக்கு கடைசியில என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இப்போ இந்த 1 to 2 எஃபிஷியன்சி கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இங்க பார்ப்போம், இது என்னது? இது வந்து அப்போ -1. இது ரெண்டுத்தையும் கடைசியில என்ன பண்றாங்க? நிரப்பி விடுன்ற சொல்றாங்க. அப்போ இது +2 தான். அப்ப 2 பிளஸ்க்கு நம்ம பிளஸ் போட தேவையில்லை. ஓகேவா? இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து எஃபிஷியன்சி 2. கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்மளுக்கு எஃபிஷியன்சி என்னது? 2. அதுவும் என்னது? எப்படி சார் இது வந்து +2 -2 அப்படின்றது என்னன்னா, நிரப்பி விடும் தான் போடுறது. அப்போ இது +2 தான். அப்போ இங்க பாக்குறோம், இதுக்கு -1. அப்போ பிக்கு -1னா பிக்கு -1. அப்போ பிக்கு -1னா பிக்கு -1. அப்போ -1 கூட இங்க நடுவுல உள்ள பிளஸ் சேர்ந்தா இது என்ன போட்டா நம்மளுக்கு வந்து 2 கிடைக்கும். இப்போ பிக்கு -1, இங்க ஏக்கு என்ன போட்டா நம்மளுக்கு 2 கிடைக்கும். ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அப்போ 3 போட்டாதான் நம்மளுக்கு 3 - 1 2 3 - 1 2 கிடைக்குதா? எப்படி சொல்றேன்னா, இந்த -1 இங்க ஆன் பண்ணிட்டேன். இங்க நம்மளுக்கு என்ன நம்பர் போட்டா நம்மளுக்கு மொத்தம் வந்து 2 கிடைக்கும், விடை வந்து 2 கிடைக்கும்னா இங்க 3 போட்டா தான் கிடைக்கும். அப்போ ஏக்கு என்னது? 3. அப்போ ஏக்கு என்னது? இந்த 3 எஃபிஷியன்சி அல்லது திறன். இன்னொன்னு கவனிங்க, இங்க வந்து முழு வேலைக்கு எவ்வளோ யூனிட்? 15. அப்ப இங்க என்னது? அதே முழு வேலை தானே, அப்ப இங்கேயும் 15 இல்லையா? சோ இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ இதை தனியா எடுத்து எழுதலாம். எக்ஸ் இன்டு 3 = 15. இப்போ எக்ஸ் = 15/3 = 5. 5 மணி நேரம். 5 மணி நேரம் தான் நமக்கு விடை. இங்க நான் வந்து ஒரே கலர் பென்ல போட்டேன், இங்க வந்து கொஸ்டின் ஆன்சர் டிஃப்ரெண்ட் கலர்ல போட்டிருக்கேன். நீங்க சப்போஸ் இதை புரியலன்னா இந்த ஆன்சர் எப்படி போட்டேன்றதை ப்ளூ கலர்ல பாத்துங்க, கொஸ்டின் வந்து பிளாக் கலர்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம 5.6 செஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். 5P works twice as fast as Q. இது வரலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். 5Q pipe works twice faster as R. Second statement. All the 3 pipes together can fill any tank in 8 hours. How long Q alone takes to fill a tank? So that's the statement. Okay வா? So இங்க என்ன சொல்றாங்கன்னா, twice as fast as. இப்போ இது வந்து எஃபிஷியன்சி சொல்றாங்க. எஃபிஷியன்சி என்ன சொல்றாங்க? PQ அதோட எஃபிஷியன்சி என்ன சொல்றாங்கன்னா twice. எது? P வந்து twice as faster. அப்போ Q வந்து 1 time. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் Q and R. இப்போ Q R அதோட எஃபிஷியன்சி சொல்றாங்க. Q வந்து twice. இப்போ Q க்கு நேரா ஃபர்ஸ்ட் twice. அப்போ R வந்து 1 times. If all 3 pipes are together can fill tank in 8 hours. All the 3 pipes. அப்போ P plus Q plus R can fill. Fill என்ன அர்த்தம்? நிரப்புது.
together, so plus 3 pipes, 3 pipes, மூணுமே fill பண்ணு. Together, any tank ன்றது full work in 8 hours. 8 hours. Yeah. How long na time? How long? Q கேக்குறாங்க. Q alone takes to fill the tank. அதுவும் என்ன பண்ணுது? Fill பண்ணுது. How long? The question. This up to this question. Okay. So answer பார்க்கலாம். So எப்பவுமே PQQR ரெண்டு ரேஷியோ இந்த கார்னர்ல சேமா இருந்ததுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ரேஷியோ வந்து P/Q/R இந்த ரேஷியோ எப்படி என்ன பண்ணலாம்னா ஏரோ மார்க் இப்படி போட்டு ரிவர்ஸ் n. So 2 2s are 4, 2 1s are 2, 1 1s are 1. அப்போ P க்கு 4, Q க்கு 2, R க்கு 1. இதுதான் PQR அதோட எஃபிஷியன்சி. அப்போ இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா P க்கு எவ்வளவு 4, Q க்கு 2, R க்கு 1. அப்போ Q க்கு என்ன வருது 2 இல்லையா? சோ நமக்கு என்ன ஹவர் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க் இல்லையா? ஹவர்ஸ் இன்டு எஃபிஷியன்சி ஈக்குவல் டு ஒர்க். இப்போ இங்க வந்து எஃபிஷியன்சி எவ்வளவு 4 + 2 + 1 7 இல்லையா? 7 8s are 56. இங்க 1 ஒர்க்குக்கு 56. இங்க என்ன கேக்குறாங்க 1 ஒர்க். சோ அங்க 56 வரும். இப்போ Q க்கு எவ்வளவு எஃபிஷியன்சி 2. அப்போ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 56/2. அப்போ 28 is your answer. Okay. இப்போ இதே நம்ம தமிழ்ல பார்க்கலாம். P குழாய் Q ஐ விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறது. சோ முத வாக்கியம் Q குழாய் R ஐ விட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறது. இரண்டாவது வாக்கியம் 3 குழாய்களும் சேர்ந்து 8 மணி நேரத்தில் எந்த தொட்டியை நிரப்ப முடியும்? மூணாவது ஸ்டேட்மெண்ட் குழாய் R Q மட்டும் எவ்வளவு நேரத்தில் தொட்டியை நிரப்ப முடியும்? இது கடைசி வாக்கியம். சோ முதல் வாக்கியம் என்ன சொல்லுது? P குழாய் Q ஐ விட 2 மடங்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோல எஃபிஷியன்சியோட ரேஷியோ. எஃபிஷியன்சியோட ரேஷியோ வந்து P/Q. 2 மடங்குன்னா P தான் 2 மடங்கு. அப்போ Q என்னது 1 மடங்கு. அதுக்கப்புறம் QR அதோட எஃபிஷியன்சி என்ன சொல்றாங்க? Q வந்து 2 மடங்கு. அப்போ அது 2 மடங்கு, இது 1 மடங்கு இல்லையா? 3 குழாய்களும் சேர்ந்து அப்போ P + Q + R சேர்ந்து 8 மணி நேரத்தில் அப்போ 3 சேர்ந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு தொட்டி என்ன பண்ணுது? 8 மணி நேரம். 8 மணி நேரத்துல 3த்தும் சேர்ந்து வேலை செய்யும் போது நிரப்புது. Q குழாய் மட்டும் Q மட்டும் அதே தொட்டியை எவ்வளவு நேரத்துல நிரப்ப முடியும்? இதுதான் கேள்வி இல்லையா? இப்ப நமக்கு வந்து பதில் நம்ம போடும்போது எப்படி போடுறோம்னா இதுக்கு வந்து எண்ணெய் ரிவர்ஸ் பண்ணாம இருக்கு. எண்ணெய் வந்து தலைகீழ போட்டாம இருக்கு. சோ இங்க என்னது? P/Q/R வேணும்னா என்ன ஃபார்முலா? எண்ணெய் திருப்பி போட்டாம 2 2s are 4, 2 1s are 2, 1 1s are 1. சோ P க்கு 4, Q க்கு 2. அதோட எஃபிஷியன்சி என்னது? திறன். அப்போ திறன் ஈக்குவல் டு வேலை இல்லையா? அப்போ P க்கு எவ்வளவு எஃபிஷியன்சி 4. ஏன்னா அது நிரப்புது. Q க்கு அதுவும் 2, R க்கு 1 இல்லையா? Q க்கு என்னது 2. அது எல்லாமே நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இன்டு இதோட மொத்த எஃபிஷியன்சி எவ்வளவு? 7 இல்லையா? அப்போ 7 × 8 56. சோ இது எவ்வளவுக்கு? ஒரு முழு வேலைக்கு
56. அப்போ இதுவும் ஒரு முழு வேலை தானே. அப்ப என்னது 56. இங்க கேட்கறது கேள்வி. அப்ப இதோட திறன் எவ்வளவு? இங்க 2. அப்போ நம்ம 2 போட்டுக்கலாம். ஸோ கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 56/2 28. ஸோ அதே கேள்வியை நம்ம தமிழ்ல போட்டிருக்கோம். ஸோ இதுல வந்து எந்த விதமான இது புதுசா நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எப்பவுமே பாருங்க P/Q Q வரும்போது இந்த எண்ணை ரிவர்ஸ்ல போட்டு மூணுத்தையும் கட்டுறதுக்கு இது ரெண்டும் கார்னர்ல சேமா இருக்கும். Qனா Q தான் சேமா இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு நம்ம P/Q இது எல்லாமே எதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு? எஃபிஷியன்சியோட ரேஷியோ 2 மடங்கு அப்படின்னு சொன்னாலே 2 டைம்ஸ், இங்கிலீஷ்ல பார்க்கும்போது 2 டைம்ஸ் அப்படின்னும் போது எஃபிஷியன்சி திறனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்டெரக்டா கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த திறனை கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்டாங்களோ அதை வந்து நம்ம அதுல பொருத்தினோம்னா நமக்கு தேவையான விடை வந்துடும். ஓகே.